அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு ஃபைரிஸ்வி யூடியூப் சேனல். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் ஓல்டு டொஹா போர்ட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து மினி கத்தார்ன்னு சொல்லலாம். அதை வந்து எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக வீடியோவில் பார்ப்போம். மினி கத்தார்ன்னு சொன்னால் 19th செஞ்சுரியில் வந்து கத்தார் எப்படி இருந்துச்சோ அந்த டைமில் கத்தாரில் அந்த டைமில் போட் யூஸ் பண்ணது, மீனவர்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி கத்தாரில் அந்த டைமில் மக்கள் வந்து லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அவங்களோட அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சின்ன சின்ன பில்டிங்கில் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க லேட் பண்ணாமல் வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். கைஸ், ஈவினிங் ஆகிட்டு சரியாக 6 மணி. எப்படி கிளைமேட் இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிட்டோம். உள்ளுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுவோம். இதில் ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் எழுதி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டா இதை படித்து தெரிந்து கொள்ளையிலும் இதுக்குரிய ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணின பில்டிங்குகள் அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி ரியலாகவே ஃபீல் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல கிட்ஸுகள் விளையாடுற மாதிரியும் பாருங்கள், இந்த இடத்துல ஆடி இருக்கிற மாதிரியும் ஆக்கள் நடமாடுற மாதிரியும் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இல்லை லைட் போடலை, இன்னும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா லைட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். மற்ற சைட்டில் பாருங்கள், சைட்டில் வந்து தண்ணி ஓடுற மாதிரி சின்ன தண்ணி ஓடுறதுக்கு இடம் ஒன்று செட் பண்ணி வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சரி, முன்னுக்கு போவாங்க. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியலில் செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரியலாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி ஒரு குடிலுக்குள்ளே வந்து 4 பேர் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு ஆள் நின்றுக்கு இருக்கிற மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க. எப்படி ரியலாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன சின்ன மரம், ஆள் நடமாட்டங்கள் இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் பார்க்கலும். இந்த சைடில் பாருங்கள், பள்ளி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மற்ற சைட்டில் வந்து சின்ன சின்ன வீடுகள், அங்கால வீட்டில் பாருங்கள் லைட் பத்துற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ ரியலாக இருக்குன்னு சொல்லி. சரி, வாங்க முன்னுக்கு போம். இந்தியாலேயும் வந்து சின்ன வீடுகள் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் முன்னுக்கு வந்து பள்ளிவாசல், இந்த சைட்டு வந்து பெயிண்ட் அழகரி வச்சுருக்காங்க. கடல், வீட்டு சைட் ஓரத்துலேயே கடல் இருக்கி பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியலில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்குரிய டீட்டெயில்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து உள்ளுக்கெல்லாம் வந்து இப்போ டாக்காக எல்லாத்துலேயும் உள்ளுக்கு ஆள் இருக்கிற மாதிரியும் லைட் வேலை செய்கிற மாதிரியும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே லைட் பத்துற மாதிரி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த சைட்டில் வந்து டெசர்ட் ரோட்டில் வந்து கார் வர மாதிரியும், பின்னுக்கு வந்து குதிரை வண்டியில் வர மாதிரியும், ஒட்டகங்கள் டெசர்ட்டில் வந்து மேய்கிற மாதிரியும் அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க. பெரிய வீடு ஒன்று மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் சேகர வீடுன்னு நினைக்கிறேன் நான். பெரிய வீடாக இருக்கும், சேகர வீடாக தனிக்கும் அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் பள்ளிவாசல், உள்ளுக்கு ஆக்கள் இருந்துக்கு தொழுகிற மாதிரி ரெடி பண்ணிக்காங்க. சின்ன பள்ளிவாசல் உண்டு. இன்னும் எல்லா பக்கமும் எல்லா சைட்லேயும் அதே மாதிரி இருக்கு. சில இடத்துல வந்து மார்க்கெட், பழைய காலத்து வீடுகள், சில இடத்துல வந்து ஷேக் மாறுற வீடு, கவர்மெண்ட் பில்டிங் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் இந்த இடத்துல பேரை பாருங்கள், ஃபிரிஜல் சலேத்தா ரெண்டு வெளியே வச்சுருக்காங்க. 2 கார் வச்சுருக்காங்க பாருங்கள். க்ரீன் கலர், ரெட் கலர் 2 காரு ஓடுற மாதிரி, பக்கத்தில் ஒட்டகங்கள் இருக்கிற மாதிரி. இந்த இடத்துல பாருங்கள் சின்ன கடாண்டு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு வெளியில் சின்ன கடை வச்சுட்டு விற்கிற மாதிரி சாமான் எல்லாம். வீடுகள், வீட்டுக்குள்ளே லைட் நைட்டாக வீட்டுக்குள்ளே லைட் போட்ட மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல சின்ன கடல் ஒன்று இருக்கிற மாதிரி. பள்ளி எந்த ஏரியாவிலையும் எல்லா இடத்த பார்த்தாலும் அந்த ஏரியாவுக்குள்ளே 1க்கு 2க்கு 3 பள்ளிவாசல் வச்சுருப்பாங்க. இந்த இடத்த பாருங்கள், ஃப்ரீச்சல் சலாத்துன்னு சொல்லி இதுலேயும் போட்டிருக்காங்க.
இந்த இடத்துல பாருங்க எல்லாமே பின்னுக்கு இங்கே தெரியுதுன்னா இது வந்து பெண்ணாம்பரி இடம். ஆனால் இங்கே ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன இடத்துக்குள்ளே பார்க்குறதுக்கு சின்ன இடம் மாதிரி இருக்குது. ஆனால் இதை ரியலாக பார்க்குறேன்டா பெரிய இடம். அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய கவர்மெண்ட் பில்டிங்குகள், மார்க்கெட்டுகள், பள்ளிவாசல் எல்லாமே இருக்குது. இப்போ முன்னுக்கு மீறி நிறைய பில்டிங்குகள் வாங்க பார்ப்போம். இப்போ எந்த இடத்துல போனாலும் பாருங்கள் அதே மாதிரி சின்ன சின்ன பில்டிங், பக்கத்தில் சைட்டில் வந்து கடல், அதே மரம், அதே வீடு, அதே ஒட்டகம், அதே ஆடு, அதே மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே இப்போ நைட் ஆகுது தானே, நைட் ஆகுது. இந்த வீட்டுக்குள்ளே லைட் போட்ட மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இருக்கு. சிலது பெரிய வீடுகள், சிலது சின்ன வீடுகள். இந்த பாருங்கள் டெசர்ட் ரோட். இதில் ஆடு மேய்க்கிறது, சின்ன ஆளு கூட ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. பக்கத்தில் ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருக்காங்க. பக்கத்தில் சின்ன பள்ளி ஒன்று இருக்கு. பக்கத்தில் ஊடு. இங்கே வந்து முக்கியமாக சொல்ல போனால் கபிரிஸ்தான் நிறைய மையத்தில் அடைக்கின மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ இதில் ஒவ்வொன்றிலையும் பார்க்கக்குள்ள வந்து பாருங்கள், இதுலேயும் கடல் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஸ்டார்ட் பண்ணினதுலேருந்து இங்கே வரைக்கும் அந்த பில்டிங்கில் கலர் பெயிண்டிங் அப்டேட் எல்லாம் மாறிக்கு வரது உங்களுக்கு ஃபீல் பண்ணிடும். டிசைன்கள் சிமிலராக சேமாக இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிறது. அந்த 19th செஞ்சுரியிலேருந்து கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சு வரது அப்படியே எடுத்து காட்டிக்காங்க. இங்கேருந்து அந்த சைட்டு வரைக்கும் அப்படியே போகணும். 19th செஞ்சுரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 20th செஞ்சுரி வரைக்கும் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. இதில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பள்ளிவாசல். இது இப்போ சென்டருக்கு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த சைட்டில் வந்து பெரிய பெரிய பில்டிங்கில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைட்டில் இது நான் நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு சூக் வாக் ஆஃப் மாதிரி இருக்குது. சரி வாங்க போய் பார்ப்போம் அந்த போட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லி, எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் பாருங்கள் வந்து ஒரு ஆள் வந்து வீட்டுக்கு வெளியிலேருந்து, இந்த பில்டிங் என்றால் பெரிய பில்டிங் வெளியிலேருந்து சாமான் விற்கிற மாதிரியும், ஒரு ஆள் சின்ன பாக்ஸ் ஒன்று தூக்கிட்டு போகிற மாதிரியும், 2 பேர் காய்ச்சி தூக்கிற மாதிரியும் இப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய மார்க்கெட் மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், இவ்வளோத்தை எப்படி பெரிய மார்க்கெட் உண்டு. சூக் வாக்கப் மாதிரி விளங்குது. சின்ன நடுவில் சின்ன தண்ணி ஓடி வர மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்கு. சின்ன கடைகள் வந்து கடைக்குள்ளே வந்து கொஃபி குடிச்சு விற்கிற மாதிரியும், கார் ஒன்று போகிற மாதிரியும். அந்த டைமில் வந்து பாருங்கள் பைஸ்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 19th செஞ்சுரியிலேருந்து 17th செஞ்சுரிக்கு வந்து அப்டேட் ஆன மாதிரி இந்த பில்டிங்கில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து இவிடுத்து சின்ன டெய்லர் ஷாப் ஒன்றும் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. 1947 ஆண்டுன்னு சொல்லி. அது பக்கத்தில் 4 பேர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. வந்து இங்கே பாருங்கள், நான் சென்னை சரிதான். இதில் வந்து சூக் வாக் பில்டிங் தான் இது. இப்போயும் வந்து இதே மாதிரி தான் இந்த பில்டிங் எல்லாம் இருக்குது. உள்ளுக்கு பாருங்கள் ஃபுல்லாக மரங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. வளைச்சி கார்கள் போகிற மாதிரியும் இந்த சூக் வாக்கை வளைச்சி இன்னைக்கு சூக் வாக்கப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த டைமிலிருந்து 19th செஞ்சுரியிலேருந்து இந்த டைம் வரைக்கும் அப்டேட் ஆகிட்டு வர மாதிரி இதை காட்டியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நான் இவிடத்தையும் ஒரு ஷாப் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லா இடத்தையும் காரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வந்து பாருங்கள் முன்னுக்கும் பள்ளி ஒன்று இருக்குது. அந்த சூக்கு வாக்கஃபுக்குள்ளே இருக்கிற பள்ளி. இவ்விடத்தை வந்து நிறைய சொப்புகள், கடைகள். இந்த சைடில் வந்து கடல் போகிற மாதிரியும், அங்கே வந்து போட் வச்சுருக்காங்க செட் பண்ணி. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. முன்னுக்கும் இந்த இடத்துல பாருங்கள் இதுக்கு போகிறதுக்குரிய வழி, உள்ளுக்கு போகிறதுக்கு சூக் வாக்கஃபுக்குள்ளே போகிறதுக்குரிய வழி அந்த டைமில் ரெடி பண்ணி வச்சது. இதில் வந்து போட்
மிதிக்கு மார்க்கெட்டில் ஆக்கள் இருக்கிற மாதிரியும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இப்போ டார்க் ஆகிட்டு 6:30 ஆகிட்டு எல்லா இடத்தையும் லைட் போட்டுக்கிறிக்காங்க பாருங்கள். बिल्डिंग एல்லாம் लाइट पत्त தொடங்கிட்டு ஃபுல்லா. ये कौन सा जगह है सर भाई? ये है वो क्लॉक टावर उसके वो है नहीं क्या अमीर दीवान के पास. हाँ ओके क्लॉक टावर. क्लॉक टावर எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த டைம்ல செட் பண்ணி வச்சது. இவடத்தையும் ஒரு பள்ளி இருக்கு. மாஷாஅல்லாஹ் அவ்வளோ அழகா ஆர்டிஃபிஷியல் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் அல் யஸ்ரா அப்படின்னு சொல்லி இவடத்தை சொல்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்கள். வர 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 அப்படியே பெருசாகிட்டே போகுது பில்டிங். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல பெருசாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு கவர்மெண்ட் பில்டிங் அடிக்கணும், இல்லாட்டி கத்தார் கிங்கிற பழசு அடிக்கணும். அவ்வளோ பெருசாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சரி வாங்க அந்த போட்டை போய் பார்ப்போம் முன்னுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுலேயும் ஒட்டகம் फुल्ला डेसर्ट. क्या नाम रखा है जी? ये है ये वाली जगह. ओके गाइस அது சின்ன மாதிரி இது கிங் பேலஸ் தான். பார்த்தீங்கன்னு பின்னாம்பரிய பில்டிங் மாதிரி அந்த டைமில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. கிங் பேலஸ்ன்ட்டு செல்லலாம். சரி வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம். முன்னுக்கு இடத்த வந்தால் இருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் டேபிள் போட்டு வச்சுருக்காங்க. இந்தியாவிலே நிறைய பில்டிங் இருக்கு. உள்ளுக்கெல்லாம் லைட் பற்றி பார்த்தீங்கன்னு லைட் செட்டப் போட்டு வச்சுருக்காங்க. இதில் அழகே வந்து நைட்டில் பார்க்குறது தான், டேயில் பார்க்குறது இல்லை. அவ்வளோ அழகாக இருக்கு. இவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த கிங் பேலஸை. சரி இப்படி இதை பார்த்துக்கிட்டு அப்படியே மற்ற சைட்டுக்கு போவாங்க. எப்படி இருக்குன்னு சரி பார்ப்போம். மாஷால்லா லைட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பில்டிங் எல்லாம் உள்ளுக்கும் லைட் பத்துற மாதிரி அவ்வளோ அழகாக லைட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறேன்னு சொன்னால் பகலில் பார்க்குறதோட ஈவினிங் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பில்டிங்க்கு எல்லாமே லைட் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளுக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியலாக லைட்டையும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நைட்டில் வந்து பாருங்கள் விசிட் பண்ணி மினி கத்தாரண்டே செல்லலாம். ஒரு பெரிய கத்தாரை அந்த டைமில் எப்படி இருந்துச்சோ அதை வந்து சின்னதாக ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சின்ன கிராமத்துலேயும் பாருங்கள் இந்தியாவில் வந்து கப்ரிஸ்தான் இருக்கு. இவடத்து வந்து பாருங்கள் ஃப்ரிட்ஜ் அல் ருமேலியா அண்ட் எழுதி வச்சுருக்காங்க இந்த ஏரியா. சரி இப்போ இந்தியாவில் பார்த்துட்டோம். இப்போ அந்த சைட்டுக்கு போவோம். இது முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு அப்படியே இதை பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியாகும். இது வந்து நேரத்தோட மூடி வச்சுருந்தாங்க. போன மாதம் வந்தோம். இந்த சின்ன இஷ்யூ காரணமாக மூடி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். உங்களுக்கு விசிட் பண்ணி இந்த இடத்துக்கு பார்க்கலும் அழகாக வந்து விசிட் பண்ணி இந்த இடங்களை அவங்களோட கிட்ஸுகளோட பார்க்கலும். அந்த லைட் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரிட்ஜ் அல் யஸ்ரா இந்த இடத்துல பேர் வந்து ஃப்ரிட்ஜ் அல் யஸ்ரா. ये अमीर दीवान के पास का एरिया है आजकल. எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து பாருங்கள் ஃப்ரிட்ஜ் முகமது பின் ஜாசிம் ஏரியா. இப்போ நல்லா டார்க் ஆகிட்டு பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு சொல்லி. இந்த வீடெல்லாம் எப்படி பில்டிங் விளங்குல லைட்டு மட்டும் விளங்குது பாருங்கள். உரமாக டார்க் ஆகிட்டு இப்போ ஒன்றுமே விளங்குதில்லை. எல்லா சைட்டுக்கும் டார்க்காகவே இருக்கு. உங்களுக்கு பார்க்குறந்தா இந்த டைமில்
இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் 5:30 6:30 வந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நேரில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, கேமராவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இருட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இதுக்கு பிறகு ஒன்றுமே விளங்காது, முடிச்சுட்டு போம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த கத்தார். எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். நைட்டானது பிறகு அந்த லைட்டு மட்டும்தான் தெரியுது. நம்ம கத்தாரில் இருந்து ஃப்ளைட்டில் போவோம் தானே, ஃப்ளைட்டில் போகக்குள்ள கீழுக்கு பார்த்தா இப்படி தான் இந்த சின்ன சின்ன பில்டிங்கை லைட்டுகள் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி அந்த ஃபீல் ஒன்று தருது. உங்களுக்கு எப்படிங்கிட்டு பார்த்து பிடிச்சில்லைங்க. நைட்டானதும் அவ்வளோ இருட்டாக இருக்குது. இருட்டுன்னு சொன்னால் இன்னும் 7 மணி ஆகலை, இப்போ 6:45 ஆகுது டைம். பாருங்கள் எவ்வளோ இருட்டாயிட்டேன்னு சொல்லி. ஓகே, இது பாருங்கள் ஷேக் ஜாசிம் பின் மஹமூத் அல் தானி அவங்களோட பலஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இருட்டாயிட்டு அவ்வளோக்கும். இதை பாருங்கள், ஷேக் அப்துல்லா பின் ஜாசிம் அல் தானி பேலஸ் இடத்த வச்சிருக்காங்க. இது வந்து என்ட்ரன்ஸ். இந்த பில்டிங் வந்து நல்ல பெருசாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வாவ், அவ்வளோ அழகாக இருக்கு இந்த பேலஸ். இந்த இடத்துல பாருங்க ஃபுல்லாக கடல் ஏரியா அப்படியே இருக்கு. நடுவில் வந்து மேலுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்காங்க. இந்த கடலுக்குள்ளே போட் போகிற மாதிரியெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, போட் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த கடலுக்கு பக்கத்தில் பாருங்கள் கிராமங்கள், வீடு எல்லாமே இந்த கடலோர பகுதியில் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டோஹா 1930 அந்த டைமில் இப்படி இருந்துச்சு. இந்த கடல் ஓரத்தில் கத்தார் வந்து இப்படி அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக அது ஃபுல்லாக வந்து கடல். இது வந்து கடல் ஓரத்தில் இருக்கிற கிராமங்கள் எப்படி லைட்டால் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓல்டு டோஹா போர்ட்டில் இந்த இடத்த வந்து என்ன சொல்கிற மினி கத்தார்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தாச்சு. ஈவினிங் 6 மணிக்கு லேட் ஆகிட்டு நைட்டில் வந்து இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. லைட்டெல்லாம் போட்டு பில்டிங் 19th செஞ்சுரிலேருந்து 20th செஞ்சுரி வரைக்கும் கத்தார் எப்படி வளர்ந்து வந்துச்சு, அந்த டைம்லேருந்து கத்தாரில் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி எல்லா ஹிஸ்ட்ரியையும் சின்ன ஒரு இடத்துக்குள்ளே எடுத்து காட்டியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. டோஹாவில் இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரலன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் எங்கன்னு சொன்னால் ஓல்டு டோஹா போர்ட்டில் இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படின்னு சொல்லி வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக் போட்டு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை பை பாய்.